காமாட்சியோட நகரம் காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவங்க மீனாட்சியோட ஊரு மதுரையில போய் நேரா அம்மனை தரிசனம் பண்ணோம்ல. அம்மா தாயே, எங்க வாழ்க்கையில நாங்க இதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு போகணும். இந்த எக்ஸ்போ எங்க 2 பேருக்கும் நல்ல லாபத்தை தரணும். எங்க 2 பேருக்கும் அடுத்தடுத்து வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்க வேணாம். மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மனை கும்பிடலன்னா அந்த ட்ரிப் எப்படிங்க கம்ப்ளீட் ஆகும்? அதுவும் சரிதான் சார். அப்போ காலையில நம்ம சாமி கும்பிட்டு எக்ஸ்போக்கு போயிடலாம் சார். இப்ப சொன்னீங்க பாருங்க, இது சூப்பரான விஷயம். சரி, ஓகேங்க. 2 பேரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. காலையில எத்தனை மணிக்குங்க கோயிலுக்கு போறோம்? அது ஒரு 4:30-5 மணிக்கு எந்திரிச்சு போயிடலாங்க. நம்ம சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க. அப்புறம் எங்க ரூம் பக்கத்துல தான் இருக்கு. எதுனாலும் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, இல்லனா கதவு தட்டுங்க. எஸ், 1 phone call. கோட்டி விலாஜர். Thank you. ஓகே, குட் நைட். குட் நைட்ங்க. சரி, வா. என்ன மாப்ள, உன் ஆளோட மனசுல பயங்கரமா இடம் பிடிக்கிற போல இருக்கு. டேய் வாடா. நல்ல தரிசனம்ல. சூப்பர் தரிசனம் இல்ல? போன வாரம் காமாட்சியையும் பார்த்தாச்சு, இந்த வாரம் மீனாட்சியையும் பார்த்தாச்சு. ஆமாங்க, அடுத்து காசி விசாலாட்சியை தான் பார்க்கணும் இல்ல? காமாட்சி அம்மனை பார்க்கறப்போ மனசுல ஒரு அமைதியும் நிம்மதியும் பிறக்கும். அதே மாதிரி அமைதியும் நிம்மதியும் எனக்கு மீனாட்சி அம்மனை பார்க்கறப்போ இருந்துச்சு. மாதாயே, அம்மா, அது நல்லா கயிறு பாக்குறீங்களா? இல்ல வேண்டாம்மா. ஐயாவுக்கும் உங்களுக்கும் ஜோசியம் பாருங்கம்மா. உங்களுக்கு வாக்கு சொல்ல சொல்லி என் தாய் உத்தரவு கொடுக்கறா. மாப்ள, பார்க்கலாம் மாப்ள. வேணாண்டா. ஐயோ, பார்க்கலாங்கறல சொல்றத கேளு மாப்ள. நீங்க பார்க்கறதுனா நானும் பார்க்கறேன். சரி அக்கா, வாங்க போலாம். வாங்க. சரி, இப்போ முதல்ல ஐயாவுக்கு பார்க்கலாங்களா இல்ல அம்மாவுக்கு பார்க்கலாங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கே பார்க்கலாம். கை நீட்டுமா. இந்த ஆவணி நிறைஞ்ச நாள்ல இந்த ஆத்தாவோட கைய பார்த்து நான் சொல்ற வாக்கு என்னன்னா, இந்த ஆத்தாவுக்கு அந்த காஞ்சி காமாட்சி ஆத்தாளோட அருள் பரிபூர்ணமா இருக்கு. அட, நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கோம்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த ஆத்தாவை ஆட்டி படைச்ச பேய் பிசாசு, கொல்லிவாய் பிசாசு எல்லாமே அரண்டு ஓடி 1 வார காலம் ஆக போகுதுமா. கழுத்த கை 2 இருக்க பிடிச்சிருந்து அந்த கையை எடுத்து விட்டா எப்படி மூச்சு வாங்குமோ அப்படிதான் ஆத்தா இப்ப சுதந்திரமா நிம்மதியா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இருந்த கெட்ட நேரமெல்லாம் விலகி இனிமே நல்ல நேரம் வரப்போகுது. ஆத்தா தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. பிறந்த வீட்டுக்கு இந்த ஆத்தா பொன் சேமிச்சு கொடுக்க போறா. ஆத்தா வாழ்க்கையில இனி அடுத்து எல்லாமே யோகம்தான். ஆத்தாவுக்கு ஏத்த ஒரு வரணும் கூடிய சீக்கிரம் தேடி வரணும். அதுக்கான நேரமும் காலமும் நல்லபடியா கூடி வந்திருக்கு. ஆத்தாவுக்கு ஏத்த பொன்னான மனசு கொண்ட அந்த மகராசன் ஆத்தாவுக்கு பக்கத்திலேயே இங்க எங்கேயோதாமா இருப்பாரு. கரெக்ட், பக்கத்திலேயே தான் இருக்கான்.
சரியான நேரத்துல நீங்க அவரை தேடி கண்டுபிடிச்சி ஆத்தா நிலையான வாழ்க்கை துணையா அமைச்சுப்பீங்க. உசுரில்லாத உடம்ப இடுகாட்டுல எரிச்சிட்டு எப்படி திரும்பி பார்க்காம நடந்து போவோமோ அது மாதிரி பழச திரும்பி பார்க்காம எதிர்காலத்துல நல்லது நடக்கும்னு நம்பிக்கை வச்சு முன்ன எட்டு வச்சு நடந்து போ. ஆத்தா நீ நினைச்சது எல்லாமே ஜெயமாகும் ஜெயமாகும். என்னம்மா நான் சொன்னதெல்லாம் சரிதானம்மா? சூப்பரா சொன்னீங்கம்மா. எல்லாமே சரிதான். ஐயாக்கு பார்க்கலாங்களா? ம். தம்பி ஆம்பளைக்கு வலது கை தம்பி. ஐயோ மறந்துட்டேம்மா. காட்டுங்க. ஆ. ஆவணி மாசம் ஐயாவுக்கு சொல்ற வாக்கு என்னன்னா, முருகனுக்கு இருக்கக்கூடிய நாமத்துல ஏதோ ஒரு நாமத்தை கொண்டவர் தான் இந்த ஐயா. ஐயாவுக்கு குலசாமி மெட்ராஸுக்கு வடக்க இருக்கிற மலையில வசிக்கிற முருகன் தான். என்னங்க ஐயா சரியா சொல்லிருக்கனா? என்ன மாப்ள கரெக்டா சொல்றாங்களா? ஆமாண்டா, திருத்தணி முருகன் தான் குலதெய்வம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆஹா. ஐயாவுக்கு கூட பிறந்தவங்க ஒரு மகராசி. இன்னும் கட்டி கொடுக்காம ஐயா கூட அவங்க வீட்ல தான் இருக்காங்க. ஆ. தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக ஐயா இன்னும் அவர் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இருக்காரு. ஆனா எது நடந்தாலும் அறுவடை காலத்துல அறுவடை செஞ்சுதானே ஆகணும். அது நடக்க போற நேரத்துல நடந்தே தீரும். ஆ. இந்த வருஷம்தான் ஐயா தனி மரமா நின்னுகிட்டு இருக்காரு. எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள ஐயாவுக்கு திருமணமாகி சம்சாரி ஆகிருவாரு. ம், அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்ன குமரன் சார், யாரையாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? ஆ, வேற யார் ஆனந்தி? நீங்க தான். என்ன சார் சத்தமே இல்ல? ஆனந்தி அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இவன் ஏதோ சும்மா கிண்டல் பண்றான். நீங்க சொல்லுங்கம்மா. ஐயாவுக்கு ஏத்த அம்மாவும் ஐயா கூடவே தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஐயாவோட வாழ்க்கையில எல்லாமே யோகமா நடக்கும்.